வணக்கம் நண்பர்களே. ஈவினிங் ஆச்சு. சரி, ஜாலியாக துபாய் மெட்ரோவில் போயிட்டு ஒரு சுற்றிட்டு வருவோம் அப்படி சொல்லிட்டு மெட்ரோவில் ஏறினேன். வியூஸ்லாம் பிரமாதமாக இருந்துச்சு. துபாய் பிஸ்னஸ் சென்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியே ஜாலியாக பார்த்துட்டே போனேன். சரி, ஏன்னா தமிழ் கடை யாரும் இருந்தால் போய் டிஃபன் சாப்பிட்லான்னு பார்த்தா கண்ணு கட்டி தூரம் வரைக்கும் எதுவும் தமிழ் கடை எதுவும் இல்லை. மெயின் ரோட்டில் ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஸ்டேஷன் போகிறதுக்கு சப் ஸ்டேஷனும் இருக்குது. ஏன்னா ஒரு முக்கியமான ஏரியா, முக்கியமான பொதுமக்கள் வந்து செல்லக்கூடிய ஏரியா அப்படின்னா அந்த மெட்ரோ ட்ரெயின்லேருந்தே அங்கே கனெக்ஷன் ரூட் விடுறாங்க. இது போல் ஒரு ஃப்ளைஓவர் போல். ஃப்ளைஓவர்னால் சுரங்கம் தான். அது வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகலாம். நல்லா ஏசிலாம் போட்டு அந்த எலிவேட்டர் இருக்குல்ல, ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகி போகும்ல, இது மாதிரி எலிவேட்டர் இருக்குது. நம்ம கஷ்டப்பட்டு நடந்து தான் போகணும் இல்லை, சும்மா போயிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து மட்டும் எலிவேட்டரில் போய் நின்றுட்டா அதே போயிட்டு ஒரு சுற்றி காமிக்குது. இதெல்லாம் ரொம்ப ஜாலியான ஒரு விஷயங்கள். எல்லா கண்ட்ரிஸுமே வராங்க, எல்லா வெள்ளக்காரங்களும் வராங்க. பக்கம் பக்கத்தில் இருக்க அரபு கண்ட்ரிஸ்லேருந்து, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி போன்ற யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லேருந்து, யூஎஸ், யூகே, கனடா எல்லா கண்ட்ரிஸ்லேருந்து வராங்க. ஸோ ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஸ்டேஷன் அப்படியே ஜாலியாக போயிட்டேன். அப்படியே ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு என்னென்ன ஸ்டேஷன் வருது, ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கு என்ன நேம் அப்படின்னு ஜாலியாக அப்படியே பார்த்துட்டு வீடியோ எடுத்திருந்தேன். அப்புறம் திரும்பி இன்னொரு ஸ்டேஷன் போனேன். போயிட்டு அப்படியே அந்த எலிவேட்டர், அந்த மூவிங் எலிவேட்டர் இருக்குது. மூவிங் எலிவேட்டரில் அப்படியே நின்றுட்டு வெளியே பார்த்தா போதும். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. ஸோ அதெல்லாம் தாண்டி அந்த ஃபுர்ஜ் கலீஃப் அப்படின்ற அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற துபாய் மால் இது. அந்த மால் வழியாக தான் உள்ளே போக முடியும். ஸோ அந்த மாலோட பார்த்தேன். எவ்வளோ பெரிய ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி கட்டியிருந்தாங்க. எல்லாம் நல்லா பிரம்மாண்டமாக தான் இருந்தது. சுற்றுலா பயணிகள் இருக்கணுன்றதுக்காக நிறைய செலவு பண்ணி வச்சுருக்காங்க. உலகத்திலே பெரிய மால் இந்த துபாய் மால் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த பக்கம் போனேன், எந்த பக்கம் வந்து எனக்கே புரியாமல் மாலுக்குள்ளவே சுற்றி இருந்தேன். நிறைய என்ட்ரன்ஸ், நிறையா அவுட், இன்னும் நிறையா இருக்குது, அவுட்டு நிறையா இருக்குது. எந்த பக்கம் போனால் எந்த பக்கம் வந்தோன்னே தெரியாமல் உள்ளாவே ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் எல்லா இடத்துலையும் வந்து எலிவேட்டர் இருக்குது. அந்த மூவிங் படிக்கிட்டு இருக்கிறதால பெருசாக கஷ்டமாலாம் ஒன்றும் தோணலை. அங்கே இருக்கிற கஸ்டமர்ஸ், அதாவது வயசானவங்க ஈஸியாக போகிறதுக்காக ஒரு மினி காரும் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தாலே எலிவேட்டர்ஸ், இங்கே பார்த்தாலே ரிச்னஸ். மக்கள்லாம் ஜாலியாக சொகுசாக தான் வாழ்கிறாங்க. என்ன அனல் அடிக்குது, ஸ்வெட்டிங், எங்கே போனாலும் வேர்த்து கொட்டுது. ஆனால் இந்த மாலுக்குள்ளார கொஞ்சம் ஏசி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால ஓரளவு பிரச்சனை இல்லை. ஆனால் வெளியே இருக்கும்போது பயங்கர அனல்லாம் நம்ம சென்னையில் ஏப்ரல், மே இந்த மாதத்தில் அடிக்கும்ல, அதை விட 2 மடங்கு 3 மடங்கு இருக்குது துபாயில் வெயில். அது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதை தவிர்த்து வேறு எதுவும் பிரச்சனை இல்லை.